மல்லி விஜய் வேலை தேடி மல்லி கொடுத்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. மல்லி இங்கே சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க, என் புருஷனுக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடச்சிடணும். பாவம் அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் எவ்வளோ திறமைசாலி. ஆனால் அவங்க அக்கா பண்ண துரோகத்தினால இன்றைக்கி கஷ்டப்படுறாரு. அதுவும் எனக்காக அவர் கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அவருக்கு மட்டும் இன்றைக்கி வேலை கிடைக்கலன்னா அப்புறம் நான் திரும்ப வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். எப்படியாவது அவருக்கு வேலை கிடச்சிடணும் அப்படின்னு தனக்கு தெரிஞ்ச சாமி எல்லாத்துலேயும் வேண்டிக்கிறாங்க மல்லி. விஜயும் போயிட்டு ஒரு மதியத்துக்கு மேலே திரும்ப வராரு. வரும்போது விஜய் சோகமாக வராங்க. அதை பார்த்து மல்லி ஒன்று, விஜய் என்னாச்சு விஜய், வேலை கிடைக்கலையா? விஜய் வேலை கிடைக்கலன்னு பரவாயில்லைங்க, அதுக்காக நீங்கள் இப்படி சோர்ந்து மட்டும் போகாதீங்க விஜய், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, மல்லி நல்லா ஏமாந்துட்டியா அப்படின்னு சிரிக்கிறாரு. மல்லி ஒன்று ஷாக் ஆகி, என்ன விஜய் சொல்கிறீங்க, எனக்கு புரியல. ஐயோ மல்லி, எனக்கு வேலை கிடச்சிச்சு மல்லி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ மட்டும் நைட்டு போய் அந்த வீட்டில் சர்டிஃபிகேட் எடுத்து வந்து கொடுக்காம இருந்தானா கண்டிப்பாக எனக்கு இந்த வேலை கிடச்சிருக்குமான்னு தெரியல மல்லி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மல்லி. உண்மையிலே எனக்கு நீ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி மல்லி. விஜய் நான் நல்லா பயந்தேப்பட்டு தெரியுமா, நீங்கள் சோகமாகவும் எங்கட அந்த வேலை கிடைக்கலையோ திரும்பவும் நீங்கள் பழைய மாதிரி ஏதாவது வேலை தேடி கஷ்டப்படுங்களோன்னு நான் பயந்துட்டேன் விஜய். மல்லி நீ சொல்லும்போது எனக்கு எப்படி மல்லி வேலை கிடைக்காமல் இருக்கும்? நீ என் லக்கி சாம், அதாவது நீ என் தேவதை மல்லி. நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமும் வராது மல்லி. நான் அடுத்தது வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு தான் மல்லி இருப்பேன் அப்படின்னு சொல்லி மல்லி கையை பிடிச்சி பேசுகிறாரு நம்ம விஜய். அப்போ தான் மல்லி கையில் அடிபடுறத பார்க்குற விஜய். மல்லி என்ன மல்லி கையில் இது? இல்லை விஜய், நைட்டு அந்த சர்டிஃபிகேட்டுக்கு போனால, ஆமாம், அப்போது செவிலியர் குதிக்கும்போது கையில் இட்ட தேய்ச்சிட்டேன் விஜய். ஐயோ மல்லி, என்ன மல்லி இப்படி அசால்ட்டாக சொல்கிற? நீ வா ஃபஸ்ட்டு வந்து ஆயில்மெண்ட்டை போடு அப்படின்னு சொல்லி ஆயில்மெண்ட் போட கூப்பிட்றாங்க. ஆனால் மல்லி, விஜய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் விஜய், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க விஜய். ஐயோ மல்லி, சாப்பிட்றது தான் முக்கியம், வா மல்லி அப்படின்னு மல்லிக்கு ஆயில்மெண்ட் போட்டுக்கிறாங்க விஜய். அதை பார்த்த மல்லிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. முன்னாடி விஜய் பெரிய பிஸ்னஸ்மேன், ஆனால் அப்போல்லாம் குடும்பத்தை பற்றி நினைக்கிறதுக்கோ குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ அவருக்கு நேரமே இருக்காது. மல்லி என்ன சேரீ கட்டியிருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டார் விஜய். அப்படி இருந்து விஜய் இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு மல்லிக்காக இந்தளவுக்கு ஆயில்மெண்ட் போகிற அளவுக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கும்போது மல்லி சந்தோஷப்படுறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, மல்லி எனக்கு கிடச்சிருக்க வேலை ஒரு ஜிஎம் வேலை. இந்த வேலைக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ விஜய்? சம்பளத்துக்கு ஸ்டார்டிங்கே 40,000 ரூபா. விஜய் உண்மையாவா? திரும்ப நீங்கள் என்கிட்ட போய் சொல்லலையே. ஐயோ விஜய் எப்போதும் போய் சொல்ல மாட்டான் மல்லி. விஜய் சொல்கிறது உண்மை தான். எனக்கு 40,000 சம்பளத்தில் வேலை கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மல்லி. நாம் இன்றைக்கி நைட்டு ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் டின்னர் சாப்பிட்லாமா? ஐயோ விஜய் அதெல்லாம் வேணாம் விஜய். ஏன் அதெல்லாம் வேணாம் விடுங்க. ஐயோ மல்லி, ஏன் வேணான்னு சொல்கிற? நான் தான் சொல்கிறேன்ல மல்லி, உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய ஹோட்டலில் வேலை கிடச்சிருக்கு. நாம் இன்றைக்கி கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே 3 பேர், அதாவது மல்லி, விஜய், வெண்பா 3 பேர் கிளம்பி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு பிடிச்ச எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆனால் ஆர்டர் பண்ண மல்லி, என்ன விஜய் இப்படி இவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்க, இதெல்லாம் யார் சாப்பிட்றது? விஜய் ஒருவேளை சாப்பிட முடியலனா இதெல்லாம் பார்சல் தருவாங்களா நமக்கு? ஐயோ மல்லி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மல்லி, நீ சாப்பிடு மல்லி, பொறுமையாக சாப்பிடு, ஒரு அவசரமும் இல்லை. நீ சாப்பிட்டு முடிச்சோன்னா நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன் விஜய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் விஜய் மட்டும் சாப்பிடாம மல்லியே பார்க்குறாரு. மல்லி ஒன்று, என்னாச்சு விஜய், உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா? சொல்லுங்கள் விஜய். இல்லை மல்லி, ஒருத்தவன் என்ன தான் பெரிய பணக்காரன் இருந்தாலும் அவன்கிட்ட அதிகமாக பணம் சேர வாழ்க்கையில் என்ன தான் ஜெயிக்க அவனுக்கு அது ஒன்றும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்காது மல்லி. ஆனால் அதே ஒருத்தவன் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவன் ஆகிட்டு அவனுக்கு ஒரு 1000 ரூபா காசு கிடச்சுன்னு வச்சுக்கேன், அது அவனுக்கு பெரிய வெற்றியாக இருக்கும். அந்த மாதிரி தான் மல்லி, நான் நிறைய பிஸ்னஸில் ஜெயிச்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் இந்த சந்தோஷத்தை நான் சரியாக கொண்டாடலை. ஆனால் இன்றைக்கி இந்த 40 சம்பளத்துக்கு எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் என்னால் இந்த சந்தோஷத்தை அப்படி ஃபீல் பண்ணுற மல்லி. உண்மையிலே எனக்கு இது ரொம்ப ஒரு புதுசாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மல்லி. நீ மட்டும் இல்லைனா சத்தியமாக என்னால் இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்க முடியுமான்னு தெரியல. நீ இல்லாமல் இருந்தனா கண்டிப்பாக என்னாலும் நொடிஞ்சு வைப்போம் மல்லி அப்படின்னு மல்லி கையை பிடிச்சி, உண்மையிலேயே நீ எனக்கு மனைவியாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் மல்லி. இருந்தாலும் நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன், உனக்கு நிறையா கஷ்டத்தையும் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்து என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு விஜய் மல்லி கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்கவும் மல்லி ஒன்று, விஜய் என்ன விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், பழசெல்லாம் நான் அப்பயே மறந்துட்டேன் விஜய். ஏன் நீங்கள் அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க? அதெல்லாம் பற்றி பேசி ஏன் விஜய் இப்போது சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தேவையில்லாத மனசை கஷ்டப்படுறீங்க? ஒன்றும் இல்லை விஜய், விடுங்க விஜய். இல்லை மல்லி, உண்மையிலேயே உனக்கு இருக்கிற மனசு யாருக்குமே இருக்காது மல்லி. வேற ஒருத்தலாம் இருந்தாங்கன்னா
நான் பண்ண எல்லா தப்புக்கும் சரிதான் போடான்னு சொல்லி என்னை தூக்கி எறிஞ்சிட்டு எப்போயோ போயிருப்பாங்க மல்லி. ஆனால் நீ தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என்னையும் ஒரு மனுஷனாக மாற்றி இன்னைக்கு இப்படி உட்கார வச்சிருக்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு மல்லி அப்படின்னு மல்லி கையை பிடிச்ச விஜய், ஐ லவ் யூ மல்லி அப்படின்னு மல்லி கையை பொறுமையாக கிட்ட கழுத்து கைக்கு முத்தம் கொடுக்குறாரு விஜய். முத்தம் கொடுத்தவொடனே மல்லி அப்படியே வெக்கத்தில் மெய் சிலுக்கிறாங்க. அதை பார்க்கும் விஜய்க்கு அப்படியே பயங்கரமாக காதல் வெளிப்படுது. இங்கே விஜய் உடனே மல்லி என்னை பாரு மல்லி அப்படின்னு சொல்லி திரும்பவும் விஜய் மல்லி கையில் முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ வெண்பா உட்காந்துக்கிட்டு, ஹலோ டாடா, இங்கே ஒருத்தர் நான் இருக்கேன் தெரியுதா இல்லையா? நான் இருக்கிறதோட மறந்து 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் இல்லை, சுற்றி பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. டாடா மல்லிமா கையை விடுங்க டாடா, எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல டக்குன்னு விஜய் கையை பிடிச்சி இருக்கிறத பார்த்துட்டு மல்லி கையை உதறிடுறாங்க. விஜய், என்ன விஜய் பாருங்கள் வெண்பா எப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு. விடு மல்லி, நம்ம புள்ள தானே வெண்பா, அதுக்குன்னு குழந்த முன்னாடியா இப்படிலாம் பண்ணுவாங்களா? போங்க விஜய், நீங்கள் ரொம்ப மோசம். மல்லி நீ ரொம்ப பாசமாக இருக்கல, அதில் தான் எனக்கு உன்கிட்ட இப்படி நடந்துக்க தோணுச்சு. தெரியல மல்லி, என்னமோ தெரியல, எனக்கு இன்றைக்கி உன்னை பார்க்கும்போது ரொம்ப புதுசாக தெரியுது, அதுவும் ரொம்ப அழகாகவும் தெரியுது. இந்த நிலா வெளிச்சத்தில் நீ எனக்கு ஒரு தேவதை மாதிரி தான் கண்ணுக்கு தெரிற. உண்மையாக சொல்கிறேன் மல்லி, நீ எனக்கு மனைவியாக கிடச்சதுக்கு நான் மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. மல்லிவனே, விஜய் போதும் விஜய், வந்ததுலேருந்து நீங்கள் எத்தனை விட சொல்லுவீங்க? விடுங்க விஜய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மல்லி விஜய் சாப்பிட சொல்கிறாங்க. விஜய் சாப்பிட்றாரு. உடனே மல்லி அப்படியே விஜய்க்கு தெரியாமல் விஜயை சைட் அடிக்கிறாங்க. சே, விஜய் எவ்வளோ நல்லவராக இருக்கார், எந்தளவுக்கு பாசமாக இருக்கார். அந்த வீட்டில் இருக்கும்போது இந்த பாசத்துக்கு தான் நம்ம ஏங்கணும். ஆனால் இன்றைக்கி அவர்கிட்ட அந்த சொத்து மட்டும் தான் இல்லை, ஆனால் அந்த பாசம் எல்லாமே நமக்கு முழுசாக கிடச்சிருக்கு. கடவுளே, எங்களுக்கு இதே விஜயை பழைய மாதிரி ஒரு பணக்கார விஷயம் மாற்றி மட்டும் கொடுத்தனா போதும், ஆனால் இந்த பாசம் மட்டும் கொஞ்சம் கூட குறையாமல் பார்த்துக்கப்பா அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க நம்ம மல்லி.